இன்றைய வேதவசனம் ஜூலை 4. வேதத்துல யோனா 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல யோனாவுக்கு இது மிகவும் விசனமா இருந்தது, அவன் கடுங்கோபம் கொண்டு. யோனா ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது நீ போய் அங்க சொல்லுன்னு சொன்னாங்க. அப்போ அவர் என்ன பண்ணாரு, அந்த ஊருக்கு போகாம வேற ஊருக்கு போனாரு. ஆனா மறுபடியும் ஆண்டவர் அவர் அந்த ஊருக்கு அனுப்பி வச்சாரு. இவர் போய் சொன்ன உடனே அந்த ஊர் ஜனங்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா தங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய பாதத்துல வைத்து அந்த அழிவுல இருந்து காப்பாற்றப்பட்டாங்க. ஸோ அந்த சூழ்நிலையில யோனாவுக்கு கடும் கோபம் வந்துச்சு. அவர் கோபத்தை குறைக்கவோ இல்லைன்னா அவருக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை வெளிக்காட்டாம அதை மனதுக்குள்ளேயே வச்சு வேற மாதிரி மாத்தவோ இல்லை. அவர் என்ன பண்ணாரு, அவரோட கோபத்தை வெளிப்படுத்தினாரு. ஸோ நம்ம கோபத்தை வெளிப்படுத்துறது பாவமா அப்படின்னா, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள்னு தான் வேதத்துல இருக்கு. அதனால கோபம் கொண்டுகிட்டே இருக்கலாமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. அப்ப நம்மளுக்கு கோபம் வரக்கூடிய அடி வேறு எதனால நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடித்து அதை முழுமையாக ஆண்டவருடைய பாதத்துல வைத்து நம்ம அதுல இருந்து வெளியே வரக்கூடியவங்களா காணப்படணும். இந்த காரியம் எனக்கு ரொம்ப கோபத்தை கிளப்புறதா இருக்கு ஆண்டவரே, அதை நீங்கள் என்னோட வாழ்க்கையிலேருந்து நீக்கி போடுங்க, இல்லைனா இப்படி ஒரு சூழ்நிலைகள் அமையாமல் இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் வைங்க. அதாவது ஆண்டவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் அதனால உடனே நடந்துரும், அடுத்த நாளே எல்லாம் மாறிடும்னா மாறாது. நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் வச்சு அதை தாங்கி கொள்ளத்தக்கதான நீங்கள் பலத்தை கேட்க தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பலத்தை தருவாங்க. ஸோ நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் இருங்க. கோபத்தை குறைத்து கொள்ள அதை குறைத்து முழுமையாக மாற்றிக்கொள்ள உங்களோட வாழ்க்கையில் முயற்சி செய்யுங்க. Thank you. Have a good day.